பைபிள்ல கொள்ளை நோய் எப்போ வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் எப்பெல்லாம் கீழ்ப்படியாமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, தேவனுடைய ஜனங்கள் எப்பெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அப்பதான் கொள்ளை நோய். தாவீது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. 3 காரியத்தை ஆண்டவர் முன்வைத்தார். வேற வழி இல்ல, கர்த்தாவே உங்க கையில விழுந்துட்டான். கொள்ளை நோய் வந்துட்டு. அப்ப தப்பு செஞ்சதுனால தான் அந்த பாதிப்பு என்ன செய்யுது வருகிறது. கர்த்தர் சில நேரத்தில் கொள்ளை நோய்க்கு அவங்க என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தேசத்துல கொள்ளை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை, எல்லாரும் நீதிமான்கள் இல்லை, எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ விரும்புவது இல்ல. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துல தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப தேசத்துல கொள்ளை நோய் வந்துட்டு தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க. அதனால கர்த்தர் தேசத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுக்கிறார்னா நமக்கு அதுலயும் ஒரு உறுதி இருக்கு. அதுல இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். பாவிகளோடு பரிசுத்தவான்கள் அழிய கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார்.